இஸ்ரேலுடைய ஏவுகணைகள் மாறி போய் தாக்க போய் அது முடியாம ஈரானுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள்ள ஹிட் ஆகிறதையும் நம்ம கவனிக்கிறோம். இப்படி எவ்வளவு தடுக்க முனைந்தாலும் இஸ்ரேலால் ஈரானுடைய ஏவுகணைகளை தடுக்க முடியவில்லை என்பதை கண்டுகொள்ள முடிகிறது. ஒரு சில ஏவுகணைகளை அவங்க தடுக்கவும் செய்கிறாங்க, அதையும் மறுப்பதற்கு இல்லை. இந்த சூழல்ல இது எப்படி ஈரானால் சாத்தியப்பட்டது? ஒரு மூடு மந்திரமான நாடாக இருந்தது, வளர்ச்சி அடையாத நாடு என்று உலகமே சொன்னது, அவர்களுக்கு நாகரிகம் தெரியாது என்று சொன்னது, அவர்களிடத்தில் டெக்னாலஜி இல்லை என்று சொன்னது. இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலுடைய முதலாவது தாக்குதலையே 6 அணு விஞ்ஞானிகள் கொல்லவும் பட்டார்கள். இப்படியெல்லாம் நடந்ததற்கு பிறகு 5 தளபதிகள் ஒரே இடத்தில் கொல்லப்பட்டதற்கு பிறகு எப்படி ஈரானால் இப்படி ஒரு யுத்தத்தை செய்ய முடியும்? உண்மையிலே ஆச்சரியமான கேள்விதான். ஏன்னா ஒரு இராணுவத்தினுடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது தளபதிகள் கொல்லப்படுவது என்பது ஒரு விதம், யுத்தத்துக்கு இடையில தளபதிகள் கொல்லப்படுவது என்பது கூட சாதாரணமானது தான். ஆனால் இங்கே யுத்தத்தினுடைய ஆரம்பம் முதல் நாளிலேயே ஈரானுடைய 5 தளபதிகள் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஈரானுடைய முப்படைகளின் தளபதி பகேரி அவங்க கொல்லப்பட்டாங்க, அதே போன்று மஹதி கொல்லப்பட்டார், அப்பாஸ் கொல்லப்பட்டார். அதெல்லாம் ஈரானில் யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க இந்த தளபதிகள் எல்லாம் கொல்லப்படுவாங்க. அது எப்படி கொல்லப்பட்டாங்கிற தனி வீடியோவாக நம்ம வெளியிட்டிருக்கிறோம். ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனலில் அதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ உள்ள விவகாரம் என்னென்னா, முதல் அடியை இவ்வளவு உக்கிரமாக அடித்த இஸ்ரேலுக்கு ஈரான் பதிலடி தாக்குதல்களை நடத்தியது. ஆனால் அந்த பதிலடி தாக்குதல்களை எப்படி நடத்தியது என்றால் அல் ஜசீராவினுடைய ஆய்வு கட்டுரை சொல்கிறது, இதற்கு முன்பதாக 2 தாக்குதல்களை இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தி இருக்கிறது. ஏன்னா அந்த காசா வார் நடந்துகிட்டு இருக்கும்போது ஈரானை 2 வாட்டி வம்பு கிழித்தது இஸ்ரேல். அந்த 2 தடவையும் பதிலடி தாக்குதல்களை ஈரான் இஸ்ரேல் மேலே நடத்தியது. அந்த ட்ரூ ப்ராமிஸ் 1, ட்ரூ ப்ராமிஸ் 2 என்கிற தாக்குதல்கள். இப்பொழுது நடப்பது ட்ரூ ப்ராமிஸ் 3, 3வது கட்டமாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்கிற பெயரில் தான் தாக்குதல்கள் நடைபெறுகிறது. இந்த 2 கட்ட தாக்குதல்களையும் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்காலத்தில் இஸ்ரேல் நம் மீது தாக்குதல் நடத்தினால் நம்ம அவங்க மேலே எப்படி தாக்குதல் நடத்த முடியும் என்பதை பரிசீலனைக்கு உட்படுத்திய தாக்குதல்களாகத்தான் ஈரான் அன்றைக்கே நடத்தி இருக்கிறது என்றும், இல்லாது விட்டால் கூட அந்த தாக்குதல்களில் இருந்து அவர்கள் நிறைய திட்டங்களை வகுத்து வைத்திருந்தார்கள் என்றும் இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்வதாக அல் ஜசீராவினுடைய குறித்த ஆவணம் சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால்,